வணக்கம். இன்னைக்கு நாம காலம், செல்வம், அதுக்கப்புறம் மனித உறவுகள் இது எல்லாத்தோட எல்லைகளையும் தாண்டி நிக்கிற ஒரு பழமையான, மனதை உருக்கக்கூடிய ஒரு இந்திய கதையோட விளக்க உரையை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்லைங்க. நாம மனிதர்கள் ஒருத்தருக்கொருத்தர் எப்படி அன்பை பரிமாறிக்கணுங்கிறத கத்துக் கொடுக்கிற ஒரு ஆழமான பாடம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையான நட்பு எவ்ளோ பெரிய ஏற்றத்தாழ்வு வந்தாலும் காலப்போக்குல மாறிடாம அப்படியே நிலைச்சிருக்குமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப ஏழ்மையான ஒருத்தர், உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தனான ஒரு அரசனை, அதுவும் தன்னோட சின்ன வயசு நண்பனை பல வருஷங்கள் கழிச்சு சந்திக்கும் போது என்ன நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வாங்க அதுக்குள்ள ஆழமா பயணிப்போம். இவங்க ரெண்டு பேரோட கதை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? எந்த பாகுபாடும் இல்லாத அவங்களோட சின்ன வயசு குருகுலத்துல. ஆமாங்க, கிருஷ்ணனும் குசேலனும் ஒன்னா படிச்சு வளர்ந்தவங்க. அங்க அவங்க ஒருத்தருக்கொருத்தர் எந்த வித்தியாசமும் பார்க்காம ஒன்னா விளையாடினாங்க, ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்குள்ள இருந்தது அந்த தூய்மையான நட்பு மட்டும்தான். ஆனா காலம் உங்களை எப்படி மாத்திருச்சு பாருங்க. ஒரு பக்கம் துவாரகையோட மாபெரும் அரசனாக அளவே இல்லாத செல்வங்களோடும் பிரம்மாண்டமான தங்க மாளிகையோடும் கிருஷ்ணர் இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உடஞ்ச கூரை வழியா வெயில் அடிக்கிற ஒரு பாழடைந்த குடிசை, பசியால வாடுற குழந்தைங்கன்னு வறுமையோட உச்சத்துல குசேலன் தவிக்கிறாரு. காலமும் சூழ்நிலையும் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் பிரிச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு கட்டத்துல குசேலனோட நிலைமை ரொம்பவே மோசமாகிடுச்சு. வீட்ல சாப்பிட ஒண்ணுமே இல்ல. பசியால வாடுற தன்னோட குடும்பத்தையும் குழந்தைங்களையும் பார்த்து விரக்தியோட உச்சத்துக்கு போன அவரோட மனைவி வேற வழியே இல்லாம ரொம்பவே உணர்வுபூர்வமான ஒரு ஆலோசனையை குசேலன் கிட்ட சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க சின்ன வயசு நண்பர் கிருஷ்ணனை போய் சந்திச்சுட்டு வாங்க, அவர் உங்களுக்கு கண்டிப்பா உதவுவார். இது அவங்க மனைவியோட ரொம்ப அன்பான, நம்பிக்கையான ஒரு வேண்டுகோள். ஆனா இதுக்கு குசேலன் சொன்ன பதில் தான் அவரோட தூய்மையான மனசை காட்டுது. எவ்வளவு வறுமையிலும் அவர் தன் சுயமரியாதையை விடல. நான் என் ஆருயிர் நண்பனை பார்க்கத்தான் போறேன், அவங்ககிட்ட போய் நான் பிச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. சரி, இப்போ தன் நண்பனை பார்க்க போகும்போது வெறும் கையோட போக முடியுமா? வீட்ல பாத்தீங்கன்னா கொடுக்க ஒண்ணுமே இல்ல. அதனால பக்கத்து வீடுகள்ல போய் கொஞ்சமா அவல், ஆமாங்க நம்ம சாதாரண அவல் தான், அதை கடனா வாங்கி ஒரு பழைய துணியில முடிச்சு போட்டு கொடுக்கறாங்க அவரோட மனைவி. இந்த அவல் வெறும் வறுமையோட அடையாளம் மட்டும் கிடையாது, அது அவங்களோட மாசற்ற அன்போட அடையாளமும் கூட. கால்ல போட்டுக்க ஒரு செருப்பு கூட இல்லாம காடுகள், ஆறுகள், புழுதி பறக்கிற சாலைகள்னு எல்லாத்தையும் கடந்து குசேலன் நடந்து போயிட்டே இருக்காரு. அந்த சின்ன அவல் முட்டையை சுமந்துகிட்டு தன்னோட சின்ன கிராமத்திலிருந்து அந்த மாபெரும் நகரத்தை நோக்கி அவர் மேற்கொள்ளும் அந்த உடல் ரீதியான, உணர்வுபூர்வமான, சோர்வான பயணத்தை கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. பல நாள் நெடிய பயணத்துக்கு பிறகு ஒரு வழியா துவாரகையோட பிரம்மாண்டமான நுழைவு வாயில வந்து அடைஞ்சிட்டாரு. விண்ணம் முற்ற அளவுக்கு பெரிய அரண்மனைகள், கடுமையான ஆயுதம் ஏந்திய காவலாளிகள், அங்க இருந்த அந்த அளவற்ற செல்வச் செழிப்பு, இதையெல்லாம் பார்த்து அந்த ஏழை அந்தனர் எவ்ளோ பயந்திருப்பார், உள்ளே போக எவ்ளோ தயங்கியிருப்பார்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அங்கதான் ஒரு அற்புதமான விஷயமே நடக்குது. குசேலன் வந்திருக்காருங்கிற பேரை காவலாளி வந்து சொன்ன உடனேயே சக்கரவர்த்தி கிருஷ்ணர் தன்னோட சிம்மாசனத்திலிருந்து அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி வராரு. கிழிஞ்ச துணியோடு நிக்கிற குசேலனை ஓடி போய் இறுக கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஒரு மாபெரும் அரசன் சாதாரண ஏழையை இப்படி ஓடி வந்து கட்டி அணைக்கிறத பார்த்து அங்க நின்ன அமைச்சர்கள் அத்தனை பேரும் அப்படியே பேரெதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, கிருஷ்ணர் குசேலனை அரண்மனைக்குள்ள மரியாதையா அழைச்சிட்டு போய் தன்னோட சொந்த சிம்மாசனத்திலே உட்கார வைக்கிறாரு. இத்தனை தூரம் நடந்து வந்ததால புழுதி பணிஞ்சிருந்த தன் நண்பனோட கால்களை அரசனான கிருஷ்ணரே தன் கைகளால கழுவி மரியாதை செய்யறாருன்னா பாருங்களேன். இத பார்த்து ராணி ருக்மிணிக்கே பெரிய ஆச்சரியம். இப்போ பல வருஷங்களுக்கு பிறகு சந்திச்சுக்கிட்ட அந்த ரெண்டு நண்பர்களும் தனியா ரொம்ப உரிமையோட பேசிக்கிறாங்க. பழைய நினைவுகளை எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் ரொம்ப விளையாட்டுத்தனமா, நண்பா என்ன பார்க்க வந்திருக்கேன், எனக்காக என்ன பரிசு கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு. குசேலனுக்கு ஒரே வெக்கம். இந்த பிரம்மாண்டமான அரண்மனைக்கு முன்னாடி நாம கொண்டு வந்திருக்கிற இந்த பழைய துணி மூட்டை எம்மாத்திரம்னு நினைச்சு அதை தன் ஆடைக்குள்ள அப்படியே மறைக்க பாக்கறாரு. ஆனா கிருஷ்ணர் விடுவாரா? அதை உரிமையோட பிடுங்கி, ஆஹா எனக்கு ரொம்ப பிடிச்ச அவல் அப்படின்னு சொல்லிட்டே ஆனந்த கண்ணீரோட அந்த எளிய உணவை சாப்பிடுறாரு. உண்மையான அன்புக்கு முன்னாடி ஆடம்பரம் ஒண்ணுமே இல்லைங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது. அவர் அந்த அவளை சாப்பிட்டதுல ஒரு பெரிய மாயாஜாலமே மறைஞ்சிருக்கு. கிருஷ்ணர் முதல் கைப்பிடி அவளை சாப்பிட்ட உடனே குசேலனோட வறுமை குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இரண்டாவது கைப்பிடியை சாப்பிட்டதும் குசேலனுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் தேவையான செல்வச் செழிப்பு அங்க வழங்கப்படுது. ஆனா பாருங்க, குசேலன் தான் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட உதவி கேட்கவே இல்லை. ஆனா கிருஷ்ணர் சாப்பிட்ட ஒவ்வொரு பிடியிலும் குசேலனோட தலையெழுத்தே அங்க மாற்றி எழுதப்பட்டுச்சு. இங்க ஒரு அழகான முரண்பாடு இருக்கு, கவனிச்சிங்களா?
குசேலன் துவாரகையை விட்டு புறப்படும்போது அவர் கையில எந்த பணமும் இல்ல, அவர் எந்த உதவியும் கேட்கவும் இல்ல. ஆனா தன் ஆருயிர் நண்பனை பார்த்த அந்த அளவே இல்லாத மகிழ்ச்சியால இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் நான் தான்னு ஒரு முழுமையான மனநிறைவோடு அவர் தன்னோட ஊருக்கு திரும்புறாரு. மனசு முழுக்க சந்தோஷத்தோட தன்னோட கிராமத்தை நோக்கி அமைதியா நடந்து வந்துட்டு இருக்காரு குசேலன். தன்னோட அந்த பழைய உடைந்த குடிசை இருந்த இடத்த அவர் நெருங்க நெருங்க அங்க அவருக்காக என்ன காத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க நமக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. இதுதாங்க கதையோட உச்சக்கட்டமே. தன் குடிசை இருந்த இடத்தை நெருங்கின குசேலனுக்கு பெரிய அதிர்ச்சி. அவர் குடிசைய காணோம். அதுக்கு பதிலா அங்க தங்க ஒளியில ஜொலிக்கிற ஒரு பிரம்மாண்டமான மாளிகை இருக்கு. விலையுயர்ந்த ஆடைகளோட தன் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா அங்க நிக்கிறத பாக்குறாரு. நான் வாயை திறந்து எதுவுமே கேட்கல, ஆனாலும் என் நண்பன் என் மனச புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு நினைச்சு குசேலன் ஆனந்த கண்ணீர் விடுறாரு. நாம பார்த்த இந்த விளக்குவரையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, உண்மையான நட்பு பணத்தையோ காலத்தையோ எப்பவுமே பார்க்காது. அன்போட கொடுக்கப்படுற ரொம்ப சின்ன பரிசும் கூட மகத்தானது தான். நம்ம நல்ல நண்பர்கள் நம்ம சொல்லாமலேயே நம்ம கஷ்டங்களை புரிஞ்சுக்குவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலா எளிமையும் தூய்மையான அன்புமே மனிதனோட உண்மையான செல்வம். இறுதியா உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க நட்புகளும் இப்படி வார்த்தைகளே இல்லாம நீங்க சொல்லாமலேயே உங்களை புரிஞ்சுக்கிற அந்த பொக்கிஷமான செல்வத்தை கொண்டிருக்கா? வெறும் பார்வையிலேயே உங்க வலிய உணர்ற ஒரு நண்பர் உங்களுக்கு இருக்காரா? இன்னைக்கு நாம பார்த்த இந்த விளக்க உரை உண்மையான செல்வம் தான் என்ன, மனித உறவுகளோட அர்த்தம் என்னன்னு நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன்.